மகா சிவராத்திரி 2024 சிவபெருமானை எந்த மலரால் எப்படி வழிபட்டால் சிவனருள் கிடைக்கும் என்பது குறித்து இந்த காணொளியில் நாம் அறியவிருக்கின்றோம். சிவனுக்குரிய 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி வீட்டில் சிவபூஜை செய்வது சிறப்பானது. வீட்டில் செய்ய முடியாதவர்கள் கோவிலில் நடைபெறும் சிவபூஜையில் கலந்து கொள்ளலாம். அப்படி நாம் சிவனை வழிபடும் பொழுது பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியதாகும். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு எந்தெந்த மலர்களால் அர்ச்சனை செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை விரிவாய் காணலாம். பொதுவாக பெருமாளை அலங்கார பிரியர் என்றும் சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்றும் சொல்வது உண்டு. சிவன் அக்னி சொரூபமானவர் என்பதனால் அவரது மனதை குளிரச் செய்வதற்காக பக்தர்கள் அவருக்கு பலவிதமான அபிஷேகம் செய்து வழிபடுவது உண்டு. ஆழகால விஷத்தை உண்டதால் சிவனின் உடல் எப்பொழுதும் உஷ்ணமாக இருக்கிறது. அவரை குளிர்வித்து பல்வேறு விதமான வரங்களை பெறுவதற்காக அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. தேவர்களும் பார்வதி தேவியும் சிவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற ராத்திரி என்பதனால் சிவராத்திரி என்று சிவபூஜை செய்வது மற்ற நாள்களில் செய்யும் பூஜையை விட பல மடங்கு உயர்ந்த பலனை தரக்கூடியதாகும். மகா சிவராத்திரி விழாவை கொண்டாட மக்கள் அனைவரும் தயாராக துவங்கிவிட்டனர். சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு என்னென்ன பூஜைகள் செய்யலாம், அதனை எந்த முறையில் செய்யலாம் என அனைவரும் தேடிக்கொண்டிருக்கின்றனர். மகா சிவராத்திரி நாளில் எவர் ஒருவர் சிவபெருமானை வழிபட்டாலும் அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதோடு 33 கோடி தேவர்களின் ஆசியும் அவர்களுக்கு கிடைக்கும். சிவபுராணத்தின்படி சரியான வழிமுறைகளை பின்பற்றி சிவபூஜை செய்பவர்களுக்கு அவர்கள் எடுத்து வைக்கும் அத்துணை காரியங்களும் வெற்றியடையும். மகா சிவராத்திரி என்று பலவிதமான மலர்களை கொண்டு சிவனை வழிபடுவதால் ஒவ்வொரு மலருக்கான பலனையும் நம்மால் பெற முடியும். அவரவருக்கு உரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மலர்களால் பூஜை செய்வதனால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கி சிவனின் நிறைவான அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபுராணத்தின்படி சிவப்பு அல்லது வெள்ளை நிற எருக்கம்பூ கொண்டு மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் மோட்சத்தை அடைய முடியும். நீண்ட நாட்களாக சொந்த வாகனம் வாங்க வேண்டும் என நினைத்தும் அது முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போய்கொண்டே இருந்தால் மகா சிவராத்திரி அன்று மல்லிகை பூவால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். இப்படி வழிபடுவதனால் விரைவில் உங்கள் மனம் மகிழும்படி சொந்த வாகனம் வாங்கும் யோகம் அமையும். சங்குப்பூ கொண்டு மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை பூஜை செய்தால் சிவனின் அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெற முடியும். வன்னி மலர் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமானதாகும். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வன்னி மலர்கள் கொண்டு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாகும். இதனால் சிவபெருமானின் முழு ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசிகளும் கிடைக்கும். பொருளாதார பிரச்சனை, உணவு அல்லது உணவு தானியங்கள் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு முல்லை மலரை படைத்து வழிபடலாம். இப்படி வழிபடுவதனால் அவர்களின் வீட்டிலும் வாழ்விலும் தானிய குறைபாடோ அல்லது பணத்தட்டுப்பாடோ எப்போதும் ஏற்படாது. சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று ஊமத்தம் பூ. இதனால் ஊமத்தம் பூ மற்றும் ஊமத்தம் பழம் ஆகியவை சிவபூஜையில் முக்கியமானதாக பயன்படுத்தப்படுகின்றது. ஊமத்தம் பூ மற்றும் பழங்கள் கொண்டு மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபடுபவர்கள் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்பது நம்பிக்கை. அதேபோல் திருமண வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பூக்களை படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த நிற மலர்களை படைத்து வழிபடுபவர்களுக்கு சிவலோக பதவிகள் கிடைக்கும். அவர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். மகா சிவராத்திரி அன்று ரோஜா பூ கொண்டு சிவபெருமானை வழிபடுவதால் ஒருவருடைய ஆரோக்கியம் மேம்படும். அவர்களின் திருமண வாழ்வும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும் என சிவபுராணம் சொல்கின்றது. வரும் மகா சிவராத்திரி தினத்தன்று இரவு முழுவதும் கண்விழித்து இறைவனை வழிபட்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி.